ஹாய் கைஸ், திருப்பி நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்தாச்சு. அதாவது நம்ம இந்த மேட்ச் இருக்கே மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மேட்ச் ஃபார் மீ எவர். ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இந்த மேட்ச் அதாவது நீங்களே பார்த்துக்கோங்களேன். நான் வந்து சொல்லி வந்து சஸ்பென்சர் சொல்ல வரல. நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மேட்ச் இன் ஹிஸ்ட்ரி. கரீனாக்காரன் கூட இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். அடியா ஒரு என்ன தம்பி ஓடுறீங்க, கொஞ்சம் அடி வாங்கிட்டு ஓடுங்க தம்பி. சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஓசிக்கில் அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு கில்லு ஓசி கில். அதாவது நம்மளாம் கஷ்டப்பட்டு டேமேஜ் தான் கொடுத்தா ஓசிக்கில் அடித்துட்டான். என்ன தம்பி நீங்கள் வெக்கமால உனக்கு? ஏன்னா ஓசிக்கில்னு அடிக்கிறீங்களே, இவங்களாம் வெக்கமால. இந்த கிலும் அடிக்கலான்னு நம்ம வந்து போய் தாவி அடிக்கலான்னு பார்த்தப்போ ஓடியான்னு போட்டான். யார் தம்பி நீ? உன்னை அப்படியே வந்து 200, அதாவது ஒரு இது நம்ம வந்து கில்லு, ஆனால் வந்துட்டு ஓசிக்கில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மேட்ச் போய் நம்ம வந்து கில் எடுக்கலாம்னு பார்க்குறப்போ ஓகே ரொம்ப போரிங் அடிக்கல. நம்ம போனே நம்ம ரேப் மாதிரி செகண்ட் மேட்ச்சில் போய் கில் அடிக்கலான்னு பார்க்குறப்போ வந்துட்டு இந்த கரீனாக்காரன் வந்துட்டு பர்ஃபெக்டான டைமிங் நம்ம எப்போயுமே வந்துட்டு நம்ம ஈட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் அப்படியே வச்சு இது அப்படியே இந்த பக்கம் வச்சு இப்போ வந்து உள்ளே போனால் சரியான இந்த நிறைய கீழ் அடிப்போம் என்று கூறி நம்ம வந்து உள்ளே போகலாம். ஓடினேன் படிக்கட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்னை மாதிரி என்ன கீழே விழுந்துருக்கீங்க. அதாவது ட்ரை நாட் டு டோன்ட் ட்ரை திஸ் இன் ரியல் லைஃப் அப்படி என்று கூறி நான் இந்த கேமை கண்டினியூ செய்கிறேன். ஸோ இப்போ நான் டாக்ஸியை போட்டு அப்படியே ஓடினேன். அதுக்கப்புறம் பார்த்து இந்த ரைடிங் கேட்டோட ரிவ்யூ வென்றுன்னு நீங்கள் என்னென்று சொல்லி கமெண்ட்டில் போடுவது நல்லது என்று கூறி நான் வந்து விடைபெறுகிறேன். அப்படி என்று சொல்ல மாட்டேன். பின்னாடி முதுகில் குத்தறியடா, உனக்கு நான் வெக்கமாகவே இல்லையாடா, இந்த மாதிரி முதுகில் குட்டுறியே, நீலாம் நல்லா இருப்பியா, நாசமாக பிடித்தவனே, கஷ்டப்பட்டு டேமேஜ் கொடுத்து கூட ஓட்டு 1 மணி நேரம் கட்டியும் ஆகவில்லையே. என்ன நம்ம கேம் பிளே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு இவ்வளோ டேமேஜ் கொடுத்தும் நம்மளுக்கே இது கடை இந்த மாதிரி நிலைமை ஏன் அதாவது நான் வந்துட்டு அதை போனாட்டு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி ரேப் மாதிரி பண்ணி. ஆனால் யாரும் அந்த அளவுக்கு அது எனக்கு கமெண்ட்டும் கொடுக்கல, யாரும் கவனிக்கல. என்ன எக்ஸ்எக்ஸ் வீடியோ, என்ன பேரே கொஞ்சம் வில்லங்கமாக இருக்குது. ஐயாவும் வில்லன் மாதிரி எல்லோரும் அடுத்து காலி பண்ணுவானா, அது சிரிச்சு தான் பார்க்கணும். பேரை மட்டும் மாசாக வச்சுருந்த மாதிரி தமாசா செத்து போயிட்டியாண்ணே, யாருன்னு நீ? அது இதே மாதிரி சில பேர் பையன் பேர் மாசாக இருக்கும், நம்ம ஐயோ பயங்கரமான ஆள் போல் நினைப்போம். கடைசியில் டம்மியாக வந்து மொக்கையாக இருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூடி பின்னாடி உள்ள அந்த 2 பேரும் நான் வந்துட்டு சென்சார் பண்ணி விட்டுறேன் ட்ரை பண்ணால். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து 1v1 சினாரியோவில் நம்ம போய் இருக்கிறோம். ஏடபிள்யூ கிடைக்கவில்லை. அதனால் நம்ம வந்துட்டு P90 வைத்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். 30 FPS தான் போகுது, ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். அதுக்கு பிறகு நம்மளோட இதில் நம்மளுக்குன்னு ஒரு லீக்கு கடத்தி விட்டுருக்கிறது. ஒன் பஞ்ச் மேனோட அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு நம்ம 26 நாள் நம்ம வாய விட்டோம். அது நடக்கவில்லை. ஸோ ஃப்ரீ ஃபயரை பற்றி அந்த மாதிரி பேசினதால வந்துட்டு எல்லாம் காண்டாவீங்கன்னு தெரியும். ஆனால் வந்துட்டு தெரியவில்லை. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும்னு நினச்சி நானும் வந்துட்டு லீக்கர்ஸை கூட இந்த கரீனாக்காரன் ஏமாற்றிட்டானே. அழுத்தி பிடி, யாருன்னே நீ? ஓசிக்கில் கவனிச்சுவாங்க மக்களே, 2வது ஓசிக்கில். யார் தம்பி நீ இந்த மாதிரி நான் பயங்கரமாக அடிக்கிறீங்க? நம்மையே அடிப்பாரா? கொஞ்சம் விரைவில் தான் பார்க்க வேண்டும். சார்ஜ் பஸ்டரோட பெரிய கிங்கு போலையே, இந்த மாதிரி அடிக்கிறாரு. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. ஆனால் கடைசியில் மொக்கையாக செத்து போயிட்டார், ஏன்னு தெரில. அதாவது இப்போ டாக்ஸியை வந்து யூஸ் பண்ணவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது 3 வாட்டி யூஸ் பண்ணக்கூடியவா 2 வாட்டி யூஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் வந்து சரியாக வந்து ஒரு இது குதிக்கிறப்ப அந்த பவர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன் ஆகிடுவீங்க, அந்த மாதிரி விட்ருக்காங்க. ஸோ இது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸான்னு கேட்டிங்கன்னா நான் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ட்ரேட்மார்க்காக தான் சொல்லுவேன். அதாவது ட்ரேட்மார்க்னால் வந்துட்டு அட்வான்டேஜும் ஒரு டிஸ்அட்வான்டேஜை கொடுத்துட்டு ஒரு அட்வான்டேஜை கொடுக்குற மாதிரி தான். அதாவது இதை குறைச்சிட்டு அதை காம்பன்சேட் பண்ண மாதிரி பண்ணியிருக்கீங்க. நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. நான் டெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்னும் அதை பற்றி நம்ம வீடியோ போடலை. ஏன்னா நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் 3 காட்டுக்கா. நானே இதை வந்து ஒரு
22 ஜனவரிலேருந்து நான் எடுத்தது. எங்கே இருக்காங்க இந்த ஐயா? ஐயோ போக மாட்டேங்கே. கடைசி நம்மளுக்கு வேறு கையும் வாங்க வர மாட்டேங்கே. கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வாங்க தம்பி. ஓகே இங்கே இருக்க தம்பி ஓரியனோட ஃபேன் போல். ஒரு அடி நாக்கு. இன்னும் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிறார்கள். அவரையும் காலி பண்ணி விட்டீங்களா? பிங்கு போனதால் பிங்கு போகிற கேப்பில் காலி செய்து விட்டார்கள். அந்த லெவலுக்கு நம்ம டீம்மேட்ஸ் தான் அட்வான்ஸாக மாட்டாங்க. முன்னாடினா வந்துட்டு எப்படின்னு தெரியுமா, ஓஜி பிளேஸ் தான் தெரியும். அதற்கு பிறகு நம்ம வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு நான் வந்து ஜிபிஎஸ் சான் அண்ட்ரேஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போடலான்னு நான் இருக்கேன். அதாவது லேப்டாப்பில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணி போடலான்னு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு இதே சேனலில் போடணுமா இல்லை வேறு ஏதாச்சும் சேனலில் போடணுமா? இதே சேனல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணால் ஸ்டோரி கேம்னால வந்து ரொம்ப பெருசு. ஒரு 2 வீக்ஸ் ஆகும் விளையாட. ஒரு 12 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக விளையாடினா நான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். அப்படி வச்சு உட்காந்து பார்க்கலாம். ஒரு இது ஐயையோ கஷ்டப்பட்டு ஒருத்தனை அடித்தேனே. எங்கேயா போனேன்? உன்னை யார் அடித்தா? அது நான் தான்டா. இன்னொருத்த கில் அடிக்கிறானே. இதெல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியல என்று கூறுகிறேன். அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? இப்போ மண்டையில் வைக்கிறேன்டா குறிய. மண்டையிலே வைத்து 3rd ஓசிக்கில். அதாவது இந்த போன சீசன் நம்ம தான் ஓசிக்கில் கிங்கு. இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து நம்மளோட டாக்டிக் நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகுது. ஓகே ஜோனில் இருந்தவனா அப்படியே மண்டையை போட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம 3 கில் நம்ம அடித்திருக்கோம். ஆனால் அது வந்துட்டு நீங்கள் தெரியும் அதை 180 கொடுத்தேன். கடைசியில் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமலே போயிடுச்சு. ஐயோ இப்போதைக்கு வந்து நம்ம 3 கில் நம்ம எடுத்திருக்கோம். மிச்சம் 3 கில் ஓசி கில். ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஓசி கில் வைக்கணுங்களாம் வெக்கமா இல்லையாடா? வெக்கமா இல்லையா? அரே பாஸ், நீயே வந்து எங்கள் கிட்ட நிறைய எப்படி ஓசி கில் அடித்திருக்கல, அதுக்கான காம்பன்சேஷன் இது வச்சுக்கோ. இன்னும் தான் தேவை தான். அரே பாய் ரொம்ப காண்டேத்தாத. வீடியோவில் இருக்கிறதால வந்து திட்டாமல் இருக்கேன். வீடியோ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒருத்தனை வந்து நாக் பண்ணியாச்சா? எங்கே நடிக்கிற நீங்கள் காலி தம்பி? இங்கே வரியா நீ? வா. ஓசிக்கில் இவன் நாக் பண்ணியாச்சு. 4வது ஓசிக்கில். இந்த மாதிரி ஓசிக்கில்லாம் போட்டால் நான் எவ்வளோ பெரிய லட்சம் தெரியுமாடா? அதாவது இது வரைக்கும் நம்ம கிட்ட 4 கில் நம்ம டீம்மேட் வந்து ஓசிக்கிலாக எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு கில்லையாச்சும் என்கிட்ட தாங்கயா ப்ளீஸ்யா. ஒக்க கில்லை மட்டும் தாங்கயா. எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு ஒத்த கில்லை தர முடியலன்னா நீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாயா கேட்குறேன். நான் கேட்குற கொஸ்டின் பதில் சொல்லணும். காலி. நீங்களே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம 3 கில் அடித்திருக்கோம். ஜஸ்ட்டு 3 கில் தான். ஆனால் நம்மளோட இதை ஆட் பண்ணி பார்த்தா 4. ஐயோ 1275 கில்லு, 7 டேமேஜ் இல்லை. 7 கில்லு 1657 டேமேஜ். நம்ம டேமேஜை பாருங்கள். ஒரு செகண்டுக்கு பாருங்கள் 2620. என்ன சொல்கிறது, இதெல்லாம் நம்ம நேரம். அதுக்கப்புறம் காய்ஸ் இந்த வீடியோ வந்து அதோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.